வணக்கம் நண்பர்களே. இன்றும் இலங்கையினுடைய பொருளாதார நிலவரங்கள் மற்றும் அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கத்தினுடைய பொருளாதார நிலைமைகள் எவ்வாறு அமையப் போகிறது என்பது தொடர்பாக டாக்டர் கணேசமூர்த்தி அவர்கள் எங்களோடு இருக்கின்றார். கொழும்பு பல்கலைக்கழகம் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி கணேசமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்பொழுது IMF ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறது. முக்கியமாக மறுசீரமைப்புக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக IMF அறிவித்திருக்கிறது. அது அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல தருணம் தானே? இந்த அரசாங்கம் மட்டுமல்ல, எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் கூட, பதவிக்கு வந்திருந்தாலும் கூட இதே விதமான அறிவிப்பு தான் வந்திருக்கும். ஆகவே அனுரகுமார திசாநாயக்க அவருடைய அரசாங்கம் வந்தபடியால் இந்த அறிவிப்பு வந்ததாக சொல்வது அப்போது பொருத்தமானதாக இருக்காது. ஆனால் அந்த அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே அது நல்ல சமிக்கையாகத்தான் பார்க்கப்பட முடியும். ஏனென்றால் இப்போது உள்ளூர் கடன் மறுசீரமைப்பு இடம்பெற்றிருக்கின்றது. வெளிநாட்டு கடன்களிலும் ஒரு பகுதி இயலவே மறுசீரமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த இறைமை கடன் முறியாளர்கள், அரசாங்கத்துடைய இறைமை கடன்கள் முறிகளை வைத்திருக்கின்றவர்களை அழைத்து பேச வேண்டியிருக்கின்றது. அதை தவிர வணிக ரீதியிலான கடன்களை பெற்றவர்களிடமே ஒரு மறுசீரமைப்பை செய்ய வேண்டியிருக்கின்றது. இதில் எதிர்பார்க்கப்படுகின்ற விஷயம் என்னென்று சொன்னால், இந்த கடனை மீள செலுத்துவதற்கான கால நீட்சி, அதோடு அந்த கடன் ஒரு பகுதியை பதிவளிப்பு செய்தல் போன்ற அனுகூலங்களை பெற்றுக்கொள்வதற்கு தான் இலங்கை அரசு முயற்சி செய்யும். இதற்காக ஏற்கனவே ஒரு பொறிமுறை இருக்கிறது. அதே பொறிமுறை தொடரும். அந்த பொறிமுறையை தொடர்ந்து செய்வதற்கு கொண்டு செல்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் தொடர்ந்து ஒத்துழைப்பை வழங்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு வளமையான ஒரு அறிவிப்பாகத்தான் பார்க்கப்பட முடியும். ஓரிரவு கொள்கை வட்டி வீதம் அமுல்படுத்தப்படும் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதை நீங்கள் விளங்கப்படுத்துங்க. நான் அது முதலாவதா இப்பதான் இந்த பொருளாதாரத்துல கேட்கின்ற ஒரு சொல்லு. அது கால் மணி மார்க்கெட் என்று சொல்வார்கள், அல்லது இன்டர் பேங்க் மார்க்கெட் என்று சொல்வார்கள். ஒரு அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே இந்த கொள்கை வட்டி வீதங்கள் என்று இருக்கும். இந்த கொள்கை வட்டி வீதங்கள் என்றது மத்திய வங்கி நிர்ணயிக்கின்ற வட்டி வீதங்கள். இப்ப இந்த வட்டி வீதங்களை எப்படி நிர்ணயிப்பார்கள் சொன்னால், அது ஓரிரவு என்ற சொல்லு எப்படி வந்ததுன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட வங்கி நாளின், ஒரு நிதி நாளினுடைய முடிவிலே வங்கித்துறையிலே இருக்கக்கூடிய திரவத்தன்மை, அதாவது பணத்தினுடைய அளவை மத்திய வங்கி கணக்கிட்டு, அந்த பணம் கூடுதலாக இருந்தால் அதை மத்திய வங்கிக்குள்ளே உள்ளிருத்துக் கொள்வதற்கான ஒரு வட்டி வீதத்தை வழங்கும். அதே போல இந்த பற்றாக்குறையாக இருந்தால், அடுத்த நாளுக்குரிய அந்த நிதி பற்றாக்குறையாக இருந்தால் மத்திய வங்கி தன்னிடம் இருந்து அதனை வெளியிடும். இந்த ரெண்டுக்கும் ஏற்புடைய ரெண்டு வட்டி வீதங்கள் இருக்கின்றன. அதைத்தான் அந்த ஓரிரவு வட்டி வீதங்கள் என்று சொல்லுவார்கள். இதனை சொல்லுவார்கள் கடன் வைப்பு வீதம், வைப்பு வசதி வீதம் என்று சொல்லுவார்கள். அதோடு கடன் வசதி வீதம் என்றும் இலங்கையிலே 2 வட்டி வீதங்கள் இருந்தன. அது கிட்டத்தட்ட அந்த வைப்பு வசதி வீதம் என்பது 8.25% கடன் பெறுகின்ற வட்டி வீதம் 9.25 வீதமாகவும் அந்த வீழ்ச்சி இருந்தது. அதுதான் வட்டி வீத சாளரம் என்றும் சொல்லுவார்கள். இப்போது அந்த வட்டி வீத சாளரம் என்ற அந்த 2 வட்டி வீதங்களை இல்லாமல் ஆக்கிவிட்டு ஒரே வட்டி வீதம், அதனுடைய சராசரி 8.5 9.5 என்று சொன்னால் அதனுடைய நடுப்பகுதி, நடுப்பெருமானத்தை ஓரிரு வட்டி வீதமாக அறிவித்திருக்கிறார்கள். ஆக இதிலே பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை. ஆனால் அந்த சொல்லிலே ஒரு மயக்கம் இருக்கிறது. இரவுக்குரிய வட்டி வீதம் என்று எவ்வாறு சொல்வது என்று சொல்லி, அது மத்திய வங்கியினுடைய கொள்கை வட்டி வீதம். அந்த வட்டி வீதத்தை அடியொற்றியதாகத்தான் வணிக வங்கிகளும் ஏனைய நிதி நிறுவனங்களும் தங்களுடைய கடன் வழங்குகின்ற வட்டி வீதங்களையும் வைப்புக்கு வழங்குகின்ற வட்டி வீதங்களையும் தீர்மானித்துக் கொள்வார்கள். இப்பொழுது இலங்கையில பங்குச்சந்தை நிலவரம் எவ்வாறு இருக்கிறது? உயர்ந்திருக்கிறதா? எப்படி இருக்கிறது நிலவரம்? இலங்கையினுடைய பங்குச்சந்தை இப்போது நல்ல நிலைமையிலே முன்னேறி கொண்டு போவதாக அதனுடைய குறிகாட்டிகள் கூறுகின்றன. ஆனால் இலங்கையினுடைய பங்கு சந்தையிலே ஏற்படுகின்ற இந்த மாற்றங்கள் பலவிதமான காரணிகளால் ஏற்படலாம். ஒன்று நாட்டினுடைய பொருளாதாரம் சம்பந்தமான காரணிகள், அடுத்தது சர்வதேச ரீதியில் ஏற்படுகின்ற காரணிகள், அரசியல் ரீதியான காரணிகள் என்று பல்வேறு விதமான காரணிகள் இருக்கின்றன. ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெறுகின்ற போது இவ்வாறான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சில தளம்பல் நிலை இருக்கலாம், ஆனால் ஒரு ஆட்சி மாற்றத்தின் பின்னர் அது படிப்படியாக வளமை நிலைமைக்கு திரும்பும். நாட்டிலே பொருளாதாரத்திலே ஏற்படக்கூடிய ஒரு சிக்கல் நிலைமை ஒரு ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுமாக இருந்தால், அதாவது வணிகத்துறை சார்ந்த நடவடிக்கைகளுக்கு சார்பில்லாத ஒரு நிலைமை வருமாக இருந்தால் பங்குகளுடைய விலைகள் வீழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது பெரும்பாலும் இந்த ஊக நடவடிக்கைகள் காரணமாக என்ன நடக்கும் என்பதை பங்கு வைத்திருக்கின்றவர்கள் எவ்வாறு அதை பார்க்கின்றார்கள், எவ்வாறு அந்த நாட்டினுடைய நிலைமைகளை எவ்வாறு அவர்கள் அணுகுகின்றார்கள் என்பதை பொறுத்து தான் இந்த சந்தையினுடைய
ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லக்கூடிய அதனுடைய செயலாற்றம் இன்மையும் தீர்மானிக்கப்படும். ஆகவே இது பங்குச்சந்தையினுடைய ஒரு அதிகரிப்பு என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக நாங்கள் பார்க்க முடியாது. அதிலும் குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளிலே பங்குச்சந்தையினுடைய அளவு மிக சிறியதாக இருக்கின்றது. வீட்டு விலைகளுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது டாக்டர்? இந்த காலங்கள்ல அங்கு வீடுகள் வாங்கலாமா? அங்குள்ள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது? வீட்டு வசதிகளை பொறுத்த மட்டிலே இலங்கையிலே வீடுகளுடைய விலைகள் குறைந்ததாக வரலாறு இல்லை. ஆனால் சில நேரங்களிலே தற்காலிகமாக ஓரிரு மாதங்கள் அவற்றினுடைய விலைகள் குறைந்து செல்லக்கூடிய ஒரு போக்கினை நாங்கள் காண முடியதாக இருக்கும். இலங்கையினுடைய வீட்டு சொத்து வசதிகள் குறிப்பாக நகர்ப்புறங்களை அண்டிய பிரதேசங்களிலே மட்டுமல்லாமல் இப்போது புறநகர் பகுதிகளிலும் இருக்கின்ற வீட்டு வசதிகள் அல்லது காணிகளுடைய விலைகளை பார்க்கின்ற போது அவை ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கின்றன என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்றன. ஏனென்றால் நீங்கள் வாழுகின்ற லண்டன் போன்ற நகரங்களிலே கூட இதை விட குறைந்த விலையிலே நாங்கள் ஒரு நீண்ட குத்தகை அடிப்படையில் ஒரு வீட்டை வாங்கிவிட முடியும். பெரும்பாலும் இந்த வீடுகள் வளர்ச்சியடைந்த நாடுகளிலே தான் அவற்றினுடைய விலைகள் மிக அதிகமாக இருப்பதாக நான் எடுத்துக்கொண்டாலும் கூட இப்போது கொழும்பில் ஏற்பட்டு வருகின்ற மாற்றங்களை பார்க்கின்ற போது இந்த வீடு என்பது இனிமேல் ஒரு கனவாகத்தான் பலருக்கு இருப்பது போல தெரிகின்றது. ஆகவே கூடுதலாக இந்த வீட்டு வசதிகளை விற்கின்ற அல்லது வாங்குகின்ற நிறுவனங்கள் அவற்றை இந்த ஊதி பெருப்பித்து விற்கின்ற ஒரு போக்கினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த கடந்த காலங்களில் நமக்கு தெரியும் பொருள்கள் சேவைகளுடைய விலைகள் மிக பெரிய அளவிலே அதிகரித்தன. பணவீக்கம் ஏற்பட்டது. அந்த பணவீக்க காலங்களில் நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், மக்கள் தங்களிடம் இருக்கின்ற பணத்தை பணமாக வைத்திருக்காமல் ஒரு சொத்திலே முதலீடு செய்வதற்கு, குறிப்பாக அசையாத ஆதனங்களிலே முதலீடு செய்வதற்கு எப்போதும் விரும்புவார்கள். ஏனென்றால் அவற்றினுடைய விலைகள் பெரும்பாலும் நிலையானதாக இருக்கும், தொடர்ந்து அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையில. இலங்கையை பொறுத்த மட்டிலே இந்த அசையாத ஆதனங்கள் என்பவை ஒரு நீண்ட கால விற்கின்றவர்கள் பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள், வாங்குகின்றவர்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு போக்கு இருக்கிறது. குறிப்பாக நகர்ப்புறங்களிலே இருக்கின்றவர்கள் தங்களுடைய காணிகளை அதிக விலைக்கு விட்டுவிட்டு சற்று தள்ளி சென்று ஒரு மிகப்பெரிய ஒரு காணியை வாங்கி அங்கே வாழுகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. இப்போது தொடர்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த வீட்டு வசதிகளை பெருக்குகின்ற நடவடிக்கை நகர்ப்புறங்களிலே. ஆகவே நீங்கள் சொன்னது சரி, வீட்டு விலைகள் பெரும்பாலும் அதிகரித்து கொண்டு போகின்றன. இப்போது நிலப்பிரச்சனை ஒன்று ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆகவே இந்த மாடி வீடுகள் அல்லது வீட்டு தொகுதிகள் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களுக்கு அதிக அளவு ஒரு கேள்வியும் இருக்கின்றது. இனி அடுத்து வருகின்ற காலப்பகுதியிலே கிராமப்புறங்களிலிருந்து நகரங்களை நோக்கிய ஒரு ஊழிய நகர்வு அல்லது குடித்தொகை நகர்வு ஏற்படுகின்ற போது மேலும் அவற்றுக்கான கேள்வி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எனவே இப்போதைய சூழ்நிலையிலே இவ்வாறான சொத்துக்களை வாங்கி வைத்திருப்பது நல்ல ஒரு முதலீடாக பார்க்கப்பட முடியும். இப்பொழுது இந்த இஸ்ரேலியர்களுடைய பிரச்சனை வந்ததன் பிறகுதான் அதிகமானவர்கள் அங்கு டூரிஸ்டாக வந்து சொத்துக்களை வாங்குகின்றார்கள் என்கின்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்தது. இதுல ஒரு விஷயம், இப்ப டூரிஸ்ட் விசால அதை $50,000 கொடுத்து பிசினஸ் விசாவாக மாற்றினதன் பிறகு அங்க சொத்துக்கள் வாங்கக்கூடியதாக இருக்கிறதா? அப்படியா நிலைமை? சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. இந்த மாடி வீடுகளை வாங்குகின்ற போது அவற்றினுடைய சில மாடிகள் தவிர்ந்த ஏனையவற்றை வாங்க முடியும் என்கின்றவாறு சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அறிகின்றேன். வெளிநாட்டவர்களுக்கு இலங்கையிலே சொத்துக்களை வாங்குவதற்குரிய கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் அவை அடிக்கடி மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு வெளிநாட்டவர்கள் சொத்துக்களை அதாவது வணிக நோக்கங்களுக்காக வாங்க முடியும் என்ற ஒரு ஏற்பாடு இப்போது இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது வெளிநாடுகளிலிருந்து வருகின்றவர்கள் இங்கே சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இப்போது அந்த போர்ட் சிட்டி என்ற ஒன்று வந்ததற்கு பிறகு அநேகமாக அதிலே அதிக அளவு சொத்துக்களை வாங்குகின்ற ஒரு போக்கினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த போர்ட் சிட்டி என்பது வேறொரு விதமான சட்ட வரையறைக்குள்ளே வருகின்றபடியினாலே வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்கள் அதிலே சொத்துக்களை வாங்குவதிலே எந்த தடையும் இல்லை. அப்ப அங்க விசா இருக்க என்ன நிபந்தனை சார்? அங்க இல்லை, இந்த நிபந்தனை என்றது பெரும்பாலும் அவர்களுடைய அந்த என்ன நோக்கத்துக்காக உள்ளே வருகின்றார்கள் என்பதை பொறுத்தும், குடியேற்ற நோக்கங்களுக்காக வருகின்றார்களா அல்லது தொழில் நோக்கங்களுக்காக வருகின்றார்களா அல்லது முதலீட்டு நோக்கங்களுக்காக வருகின்றார்கள் என்பதை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படும். பெரும்பாலும் இந்த முதலீட்டாளர்களுக்கு தான் அவ்வாறான வசதிகள் பெரும்பாலும் செய்து கொடுக்கப்படும். ஆனால் இந்த உயர் வீட்டு தொகுதிகள் இருக்கின்ற விலை கொண்ட வீட்டு தொகுதிகள், மிக மிக சொகுசான வீட்டு தொகுதிகள், அவற்றை வாங்குவதற்கு உள்நாட்டிலே இருக்கின்ற வெகு சிலருக்கு தவிர மற்றவர்களுக்கான அந்த பண ஆளுமை இல்லை.
எனவே அவை பெரும்பாலும் இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களை இலக்காக கொண்டு அமைக்கப்படுகிறதாக படுகின்றது. எனவே எதிர்வரும் காலங்களிலே அந்த வீடுகளை வெளிநாட்டவர்கள் வாங்கக்கூடிய ஒரு அதாவது நிரந்தரமாகவே வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்றே நான் நம்புகிறேன். 2025ஆம் ஆண்டு முதல் பொருளாதாரம் சீராகிவிடும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் அவர்கள் இப்பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார். நிச்சயமாக பொருளாதாரம் சீரடையக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறதா? நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த பொருளாதாரம் தொடர்பாகத்தான் கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படி இருக்கு நிலவரம்? இலங்கை பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் அடிப்படையிலே இலங்கை ஒரு இலங்கை பொருளாதாரம் வீழ்ந்தால் எழும்ப முடியாத ஒரு பொருளாதாரம் அல்ல. இலங்கை மக்களை பொறுத்த மட்டும் அப்படித்தான். ஆகவே என்னை பொறுத்தவரை நான் இது பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றேன். இலங்கையினுடைய பொருளாதாரம் தானாக வீழவில்லை, வீழ்த்தப்பட்டது. ஆகவே அந்த வீழ்த்தப்பட்டவர்கள் யார் என்பதையும் சட்ட ரீதியாக அடையாளம் கண்டிருக்கிறார். ஆகவே அந்த செய்ய வேண்டிய விடயங்களை உரிய காலத்திலே செய்யாமல் போனதுதான் இந்த வீழ்ச்சிக்கு காரணமே அல்லாமல் இலங்கை பொருளாதாரம் தானாக விழுந்த ஒரு பொருளாதாரம் அல்ல. இந்த வீழ்ச்சி நமக்கு தெரியும். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிக அளவு கடன்களை வாங்கி குவித்தமை ஒன்று. அந்த கடன்கள் உட்கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தப்பட்டன. அந்த உட்கட்டுமானங்கள் இருக்கின்றன. ஆனால் 2015ஆம் ஆண்டு அப்போது பதவிக்கு வந்த அரசாங்கம், ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கம் மிக அதிகமான இறைமை கடன்களை பெற்றுக்கொண்டது. அந்த இறைமை கடன்களை செலுத்த முடியாமல் போனமைதான் இந்த கடன் நெருக்கடிக்கான காரணமாக அமைந்தது. ஆகவே ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவினுடைய நடவடிக்கைகள் காரணமாகத்தான் இந்த நெருக்கடி இவ்வளவு தீவிரமானதாக மாறியது. ஆனால் இலங்கை பொருளாதாரம் 2015ஆம் ஆண்டிலிருந்தே ஒரு தொய்வு நிலைக்கு அல்லது ஒரு மந்த நிலைக்கு படிப்படியாக சென்று கொண்டிருந்தமையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே 2019 கடைசியிலே 2020 வந்த கோவிட் நெருக்கடி அதனை தீவிரப்படுத்தியது. அந்த கோவிட் நெருக்கடி வந்த போது அந்த பிரச்சனை சரியாக கையாளாமல் நிதி நெருக்கடியை ஒரு பொருளாதார நெருக்கடியாக மாற்ற வைத்த சில நபர்கள் இருக்கின்றார்கள். அந்த நபர்களை அடையாளம் கண்டிருக்கின்றோம். இப்போது அந்த ஒரு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தால் தொடர்ந்து அப்படியே விழுந்து கிடக்காது. அது படிப்படியாக தன்னை சுதாகரித்துக் கொண்டு மீளல பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இப்போது இருக்கின்றது. ஆனால் அந்த சூழ்நிலை எழும்புகின்ற அந்த சூழ்நிலை மிக ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலையில இருக்கின்றது என்றால் உடனடியாக ஒரு ஆட்சி மாற்றம், அதே போல பொருளாதார கொள்கைகளுடைய மாற்றம், சர்வதேசத்திலே ஏற்படக்கூடிய நிலவரங்கள் மற்றும் நீங்கள் சொன்னது போல இந்த IMF-னுடைய ஈடுபாடு போன்றவையும் இந்த ரிகவரி என்பதை ஒரு நிச்சயமற்ற உடைந்து விழக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். குறிப்பாக நாங்கள் இதை 2025 நாட்டினுடைய பொருளாதாரம் சீராகிவிடும் என்று சொல்வதெல்லாம் நான் நினைக்கிறேன் ஒரு ப்ரீமேச்சுவர், அதாவது முன்கூட்டியே சொல்ல முடியாத ஒரு நிலைமைதான். ஏனென்றால் இன்னும் கடன் மீள செலுத்த ஆரம்பிக்கப்படவில்லை. அந்த கடன் மீள செலுத்த செய்து அந்த கடனை மீள செலுத்திக் கொண்டே நாட்டை விரிவாக்க செய்ய முடியுமாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த பொருளாதார வளர்ச்சி நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றாக முன்கொண்டு செல்லப்பட முடியும். ஆக இப்போதே நாட்டினுடைய பொருளாதாரம் 2025ஆம் ஆண்டிலே பழைய நிலைமைக்கு திரும்பிவிடும் என்று சொல்வதெல்லாம் சுத்த ஹம்பக். இதுல சார், அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எக்கனமிஸ்டுகளோடு கலந்து ஆலோசித்து தன்னுடைய பொருளாதார கொள்கைகளை வகுக்கிறதா என்ற கேள்விக்கு என்ன பதில்? அவ்வாறு நேரடியாக நிகழ்ந்தமைக்கான சான்றுகளை நான் காணவில்லை. வெளிப்படையாவே சொல்லுகின்றேன். ஏனென்றால் அவ்வாறு ஒரு பொருளாதார குழு இருக்கின்றது என்று நான் கேள்விப்படுகின்றேன். அவ்வாறு அந்த பொருளாதார குழுவிலே இருக்கின்றவர்கள் யார் என்பது பற்றி ஒரு சிலரை பற்றி தெரியும். ஆனால் அந்த ஒரு பொருளாதார குழுவை நாங்கள் அமைக்கின்ற போது அதிலே நிச்சயமாக உள்ளூர் வாசிகள் இருக்க வேண்டும். அதே மாதிரி சர்வதேச ரீதியிலே அனுபவம் கொண்ட சிலரும் அதிலே உள்வாங்கப்பட வேண்டும். சர்வதேச ரீதியிலே அனுபவம் வாய்ந்தவர்கள் சிலரையும் அதிலே உள்வாங்கி இருக்க வேண்டும். ஆனால் நான் அறிந்த வகையிலே அவ்வாறு அனுபவம் வாய்ந்த ஒரு குழு ஒன்று பின்னால் இருக்கிறதா என்பது சந்தேகத்துக்கிடமாக இருக்கிறது. என்றால் நான் இதை தொடர்ச்சியாக விசாரித்துக் கொண்டு வருகின்றேன். அவ்வாறான என்ன குழு இருக்கின்றது, யார் அதில் இருக்கின்றார்கள், அதிலே வெளிநாடுகளில் இருக்கின்ற சில அறிஞர்களுடைய ஆலோசனைகள் இங்கு பெற்றீர்களா என்று கேட்கின்ற போது அதற்கான சரியான ஒரு விடை இதுவரையிலே வரவில்லை. ஆம் என்று சில பேர் சொல்லுகின்றார்கள், இல்லை என்று சில பேர் சொல்லுகின்றார்கள், இன்னும் செய்யவில்லை என்று சில பேர் சொல்லுகின்றார்கள். ஆனால் சர்வதேச ரீதியிலே சர்வதேச நிதி நிறுவனங்களை அணுகுகின்ற போது அவற்றை கையாள்வதற்கும், அதே மாதிரி உள்நாட்டிலே இருக்கக்கூடிய கொள்கைகளை வகுப்பதற்கும், நம்முடைய வரவு செலவு திட்டம் போன்ற விவகாரங்களை கையாள்வதற்கும் இந்த பொருளாதாரம் சம்பந்தமாக நீண்ட அனுபவம் உள்ள அறிவு உள்ள ஒரு டெக்னோகிராட்ஸ் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப வல்லமை கொண்டவர்களுடைய
ஒரு ஒத்துழைப்பு நிச்சயமாக இந்த அரசாங்கத்துக்கு தேவைப்படுகின்றது. ஆனால் இதை ஒரு ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்கருடைய அரசாங்கத்திலே அவர் முழுதாக நம்பியிருந்தது வெளிநாட்டு மூளைகளை. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், இவற்றிலிருந்து வெள்ளைகள் 2 இங்கே இறங்கிவிட்டால் அவர் அதைத்தான் பாராட்டி பேசுவாரை ஒழிய உள்ளூர் திறமைகளை அல்லது உள்ளூரில் இருக்கக்கூடிய நிபுணத்துவத்தை அவர் எந்த விதத்திலும் சரியாக கையாளவில்லை என்பது என்னுடைய அனுபவம். என்றால் இலங்கையில நடந்த பல பொருளாதார மாநாடு நடக்கிறது இலங்கையிலே. அந்த பொருளாதார மாநாட்டிலே பொருளியலாளர்கள் இல்லை, ஏனையவர்கள் பங்கு பெற்றுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பொருளியல் மாநாடு இலங்கையிலே நடைபெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வப்போது யாராவது இருவர் வந்து போவார்கள். தவிர இலங்கையில் இருக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த பொருளியல் நிபுணர்களை அவர்கள் எந்த விதத்திலும் பயன்படுத்தவில்லை. இப்ப இருக்கின்ற இந்த அரசாங்கமும் கூட சரியான விதத்திலே அவர்களை அணுகுமாக இருந்தால் அவர்கள் கட்டணமின்றி நாட்டுக்காக தங்களுடைய நிபுணத்துவ சேவைகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனக்கு அது நன்றாக தெரியும். ஆனால் அதற்குரிய முன்னெடுப்புகளை அந்த இப்போதைய அரசாங்கம் செய்கின்றதா என்று பார்க்கின்ற போது அவ்வாறான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக நான் அறிந்த வகையிலே அப்படி ஆலோசனை சொல்லக்கூடிய நிபுணத்துவம் வாய்ந்த எவரிடம் கேட்டாலும் கூட இல்லை என்றுதான் சொல்லுகின்றார்கள். தங்களிடம் இதுவரை எந்த விதமான தொடர்புகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் இப்படி அந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக அந்த இடதுசாரி கொள்கைகளை கொண்டவர்கள் அல்ல. அதை முற்றுமுழுதாக நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த இடதுசாரி கொள்கைகளை கொண்ட அல்லது மார்க்சியவாத சிந்தனைகளை கொண்ட பொருளியலாளர்கள் இலங்கையிலே மிக மிக அற்பம், 1-2 பேர் தான் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கொள்கைகளும் இப்போது அவர்களுடைய அந்த தனிப்பட்ட ரீதியிலான அந்த அணுகுமுறைகளும் இப்போது பொய்த்து போயிருக்கின்றன. எனவே இப்போது இருக்கின்ற அந்த அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். ஏனென்றால் இனிமேலும் அந்த இடதுசாரி கொள்கைகளை பயன்படுத்தி கொண்டு நாட்டை முன்னேற்றுவது என்பது செய்ய முடியாத ஒன்று. ஆகவே அவருடைய அணுகுமுறைகள் மாறி இருக்கின்றன. அந்த அணுகுமுறைகளுக்கு ஏற்ப இப்போது இருக்கின்ற இந்த நெருக்கடியிலிருந்து வருகின்ற அதே வேளையிலே சர்வதேசத்தை கையாள்வதற்காகவும் பொருளாதார விவகாரங்களை கையாள்வதற்காகவும் உரிய ஒரு குலாத்தை அவர்களுடைய ஒரு சிறப்பு நிபுணத்துவம் வாய்ந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது என்பது மிக மிக முக்கியம். ஏனென்றால் இருப்பவர்கள் பதவிகளை இப்ப குளோபலைசேஷனுக்குள்ள நீங்க இடதுசாரி கொள்கைகளை கம்யூனிஸ்ட் கொள்கைகளை வைத்துக் கொண்டிருக்கலாது. நாங்கள் கம்யூனிஸ்ட் கொள்கைகள் என்ன அப்ப எம்பிமார சம்பளம் எல்லாம் கட்சிக்கு போகும், கட்சி தான் அவரவர்களுடைய நிலைமைகளை பார்த்து பிரித்து கொடுக்கும் என்றால் அது மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அவர்களுக்கு தெரியும் அந்த விஷயம் இல்லையா? இப்ப அந்த மாதிரி ஒரு இடதுசாரி கொள்கைக்கு அவர்கள் நிச்சயமாக போக மாட்டார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஒரு நாளும் அப்படி நடக்காது. என்றாலும் கூட இந்த முற்றுமுழுதாக வலதுசாரி அப்படி இல்லாவிட்டால் சந்தை பொருளாதாரம் அடிப்படையாக கொண்ட மற்றும் நாங்கள் சொல்லுவோம் நியோ கிளாசிக்கல் அல்லது லிபரல் வாத சிந்தனைகளை கொண்ட பொருளாதார நிபுணர்களை அணுகுவதிலே அவர்களுக்கு சற்று தயக்கம் இருக்கக்கூடும். ஆனால் அந்த நிபுணர்களும் கூட தங்களுடைய பொருளாதார கொள்கைகளை அதிலேயும் கூட இருக்கிறார்கள். மார்க்சிய சிந்தனையும் இரண்டையும் கலந்து செயல்படக்கூடிய அறிஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை போன்றவர்களை தெரிவு செய்து அணுக முடியும். யார் குற்றினாலும் அரசியானால் சரிதான். ஆகவே இப்போதைய சூழ்நிலையிலே இந்த புதிய அரசாங்கத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வலுவான ஒரு ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது, வலுவான ஒரு கட்டமைப்பு தேவைப்படுகின்றது என்பது முக்கியம். ஆகவே அப்படி ஒரு அணுகுமுறை இதுவரையில் அப்படி அணுகப்பட்டதாக நான் அறிந்த வரையிலே எவரும் எனக்கு சொல்லவில்லை. இப்ப ரணில் விக்ரமசிங்க தான் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பியவர், அவரால் தான் இது முடியும் என்ற ஒரு மனநிலையை அவர் உருவாக்கி வைத்திருந்தார். அந்த மனநிலை இப்பொழுது உடைந்து சுக்குநூறாகிவிட்டதா? நிச்சயமாக. ஏனென்றால் அவரை பொறுத்த மட்டிலே அவர் ஒரு கற்பனா லோகத்திலே வாழுகின்ற ஒரு தலைவர். ஒரு மிக பிரதானமான கட்சி சுதந்திரத்தின் பின்னர் நாட்டினுடைய அதிகாரத்தை ஒரு போட்டி இல்லாமல் முதலாவதாக கைப்பற்றிய ஒரு கட்சி. அவ்வாறு மிக பலம் வாய்ந்ததாக இருந்த அந்த யானை கட்சி கடைசியிலே ஒன்றும் இல்லாமல் ஒரு குட்டிச்சுவராக போனதற்கு மூல காரணமாக அமைந்தவர் ரணில் விக்ரமசிங்க. அவரை தவிர வேறு யாரும் அதுக்கு காரணம் அல்ல. ஒரு நல்ல தலைவர் என்பவர் ஒரு தலைமைத்துவ பண்புகளை கொண்டவராக இருக்க வேண்டும். நான் 2 பேரை சொல்ல முடியும். ஒன்று ஜிஆர் ஜெயவர்தன அவர்கள், மற்றது ரணசிங்க பெருமதாசன். ஜிஆர் ஜெயவர்தன என்பவர் 1953ஆம் ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக இந்த தலைமைத்துவத்துக்காக காத்திருந்ததான் அந்த தலைமைத்துவம் அவருக்கு கிடைத்தது 1977ஆம் ஆண்டில். பிரேமதாஸ் அவர்களும் அந்த தலைமைத்துவத்துக்கு விரோதமாக செல்லவில்லை.
ஜே.ஆர். ஜெயவர்தனை பொறுத்தவரையிலே தன்னுடைய அமைச்சரவையில இருந்த அமைச்சர்கள் தங்களுக்கு உரிய அந்த ஒரு 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 இடத்தை கட்டியெழுப்பதற்கு அவர் அனுமதித்தார். மகாவலி என்றால் கணேசா நாயக்க, மகாபோலா என்றால் லலிதா திருந்தலி, அதே போல வீடமைப்பு என்றால் பிரேமதாசன். அவர்கள் தங்களுடைய அந்த ஒரு ஒரு தனியுரிமையை கட்டியெழுப்பதற்கு அவர் அனுமதித்தார். சகலருக்கும் பேச அனுமதித்தார். ஆகவே அந்த அவரை பற்றிய விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இந்த ஆட்சி முறை சம்பந்தமான அந்த லீடர்ஷிப் சம்பந்தமான விவகாரங்களிலே அவர் சரியாக கையானதாக சொல்ல முடியும். ஆனால் பிரேமதாசை பொறுத்த மட்டிலே அப்படி அல்ல. அவர் எல்லாரிலும் சந்தேகம் என்றபடியால் எல்லோரையும் முகாமை செய்ய முற்பட்டார். அதுதான் அவர்கள் இருந்த பிரச்சனை. இந்த இருவரும் தவிர ரணில் விக்ரமசிங்க என்பவர் முற்றிலும் மாறுபட்ட ஒருவர். அவர் அந்த காலனித்துவவாத சிந்தனையை கொண்டவர், ஒரு பிரபுத்துவவாத சிந்தனை கொண்ட ஒரு தலைவராக இருந்தபடியினாலே அவர் மற்றவர்களை தனக்கு கீழே இருக்கின்ற ஒரு கூட்டமாக தான் பார்த்து அதை செய்வாரே ஒழிய மக்களை பற்றிய, மக்களுடைய மனநிலை பற்றிய அல்லது மக்களுடைய சென்சிட்டிவான விஷயங்கள் சம்பந்தமாக அவர்களுக்கு எந்த விதமான ஒரு சென்ஸும் கிடையாது. அதாவது உணர்வு என்பது அவருக்கு இல்லை. உண்மையை சொல்ல போனால் அப்படித்தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கும். இங்க பார்த்தால் தெரியும். அந்த ஊடகங்களை கையாளுவதாக இருந்தால் என்ன, அவருக்கு பாராளுமன்றத்திலே யாராவது ஒருவர் அவரை ஒரு கேள்வியை கேட்டாலும் கூட அந்த கேள்வி கேட்ட நபரை பரிகசித்து அவரை தனிப்பட்ட ரீதியிலே அவமானப்படுத்துவது போலதான் அவருடைய விடை இருக்கும். சர்வதேச ரீதியிலே கூட ஒரு ஊடகவியலாளர்களை சந்திக்கின்ற போதும் கூட மிக பிரபலமான ஊடகவியலாளர்கள் சந்தித்து கேள்வி கேட்கின்ற போது அந்த ஊடகவியலாளர்களை அவமானப்படுத்துகின்ற மாதிரி தான் அவருடைய விடை இருந்தது. மிக சமீப காலத்திலே அவர் வெளிநாடு சென்ற போது அவர் அங்கே நடந்து கொண்ட விதங்கள் சம்பந்தமாகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆகவே ஒரு தலைமைத்துவத்துக்கு உரிய பண்புகளை கொண்டிராத ஒரு தலைவராகத்தான் பார்க்க முடியும். ஆகவே அவருடைய அந்த பொருளாதார கொள்கை நாட்டை மீட்டதாக அல்லது நாட்டிலே அவரை தவிர வேறு யாரும் கட்டி எழுப்ப முடியாது போன்ற அந்த கோஷங்கள் இப்போது அடி வாங்கி கீழே விழுந்து கிடக்கின்றன. நல்ல வேளை அவர் இந்த தேர்தலிலே போட்டியிடவில்லை. போட்டியிட்டிருந்தார் என்று சொன்னால் முன்னர் பெற்ற தோல்விகளை விட மிக மோசமான 17வது தோல்வியையும் அவர் பெற்றிருப்பார். ஆனால் இவர் இந்தியாவுக்கு போய் அவர் குறிப்பிட்டு கொண்டிருக்கிற முக்கியமான விடயம் அனுர அரசை கவிழ்க்க போகிறேன் என்று சொல்லி அவர் அங்குள்ள ராஜதந்திரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்றுதான் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது சாத்தியமா? அவர் அனுர்குமார் சாநாயக் அவர்கள் பதவியேற்ற பின்னர் சொன்னார், நானும் ஒரு சிறுபான்மை என்பது அந்த அவருடைய அந்த வாக்குகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நானும் ஒரு MP ஆசனத்தோடு வந்துதான் ஜனாதிபதியானேன். அவரும் இப்போது குறைந்த வாக்குகளின் அடிப்படையில் ஜனாதிபதி ஆகியிருக்கிறார். ஆகிய எனக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லை என்று சொல்லி இருக்கின்றார். ஒரு வேடிக்கையான மனிதர் என்றுதான் நான் பார்க்கின்றேன். என்றால் அந்த அடிப்படை ஒரு அறிவு கூட இல்லாத, ஒரு சிந்தனை கூட இல்லாத விதமாக இவ்வாறு கதைப்பது என்பது ஒரு நாட்டினுடைய தலைவராக இருந்தவருக்கு பொருத்தமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அடுத்தது இவர் சொல்லுகின்றார், இந்த அண்மையிலே விட்ட ஒரு அறிக்கையை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவருடைய கட்சியில் இருந்த அவருடைய நெருங்கிய ஒரு சகா ஒரு சீட் கொடுத்ததுக்காக அவரை பற்றி கவலைப்பட வேண்டாம், மார்ச் மாதம் எல்லாம் அவருக்கு அது கிடைக்காது, அது முடித்து விடும் என்று சொல்லுகின்றார். இவர் அதே போலத்தான் அனுரகுமார் சாநாயக்க ஒருபோதும் வரமாட்டார், அவரை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க, நான் தானே ஜனாதிபதி என்று சொல்லிக் கொண்டிருந்தவர். இவரை பற்றி, இவருடைய அந்த அறிக்கைகளை பற்றியோ அல்லது இந்தியாவுக்கு விஜயம் செய்து அங்கே நடத்துகின்ற பேச்சுவார்த்தைகளை பற்றியோ அனுரகுமார் சாநாயக்க அரசாங்கம் பெரிதாக அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் இவர் மிக ஆபத்தான ஒரு மனிதர். அந்த ஆபத்தான மனிதருக்கு ஆப்பு வைக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. நிச்சயமாக அவர் தொடர்பாக இருக்கின்ற ஃபைல்கள் தட்டி எழுப்பப்படும் என்று நான் நம்புகின்றேன். எனவே இது போன்ற ஸ்லோ பாய்சன் என்று சொல்லுவோம், அந்த மெல்ல கொல்லும் விஷம் என்று சொல்லுவோம், அப்படிப்பட்ட ஒரு விஷம் தான் இது. ஆகவே அதை சரியாக கையாளர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஒரு நல்ல மனிதராக அவர் நிச்சயமாக இந்த நாட்டை நல்ல செய்திக்கு கொண்டு சென்றிருக்க முடியும். அவருடைய கட்சியையும் நல்ல ஒரு வலுவான கொண்டு வந்திருக்க முடியும். அந்த கட்சி முழுதாக அழிந்தொழிந்து போனமைக்கும் அவர்தான் காரணம். 2015ஆம் ஆண்டிலே பதவிக்கு வந்த அரசாங்கம் சில வேலைகளை செய்ய முற்பட்ட போது மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இந்த நல்லாட்சி என்ற ஒரு விடயத்தை கொண்டு அந்த பதவிக்கு வந்தாலும் அவரை பதவிக்கு கொண்டு வந்ததாக பெரிதாக மாறுதட்டி கொண்டவர் ரணில் விக்ரமசிங்க. அவர் பதவிக்கு வந்த உடனேயே நல்லாட்சியினுடைய சில அம்சங்களை கொண்டு வந்தார். ஊழல்வாதிகளை கண்டுபிடிப்பதற்கான ஒரு பொறிமுறையையும் அமைத்தார். ஆனால் அந்த ஒரு பொறிமுறை செயல்பட முடியாமல் செய்தவர் ரணில் விக்ரமசிங்க. உங்களுக்கு தெரியும், அந்த ஆட்சியின் போது ஒரு அமைச்சு உருவாக்கப்பட்டது, நல்லிணக்க
அமைச்சு என்று ஒரு அமைச்சு உருவாக்கப்பட்டது. இனங்களுக்கு இடையிலே முரண்பாடுகளை தவிர்த்து ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு அமைச்சு உருவாக்கப்பட்டது. அந்த அமைச்சினுடைய செயலாளராக நான் இருந்திருக்கிறேன். இந்த காலப்பகுதியில் நடைபெற்ற விவகாரங்களை மிக நுணுக்கமாக மிக கிட்ட இருந்து பார்த்த ஒருவன் என்ற அடிப்படையில் எனக்கு தெரியும் எவ்வாறு இந்த ஒரு விடயத்தை கூட மைத்ரிபால சிறிசேன அவர்கள் செய்ய விடாமல் ரணில் விக்ரமசிங்க எவ்வாறு தடுத்தார் என்பது நேரில் இருந்து பார்த்து எனக்கு தெரியும். அந்த செய்யப்பட்ட ஒவ்வொரு காலப்பகுதியிலும் கூட நாங்கள் ரணில் விக்ரமசிங்க இப்படி செய்கின்றார், இது எதிர்காலத்தில் பிரச்சனை கொண்டு வரும் என்று மைத்ரிபால சிறிசேனாவுக்கு அறிவுறுத்தல் வழங்கிய போதும் கூட அவர் கண்டுகொள்ளவில்லை. கடைசியாக பொறுக்க முடியாத சந்தர்ப்பத்திலே தான் அவர் எதிராளியின் காலிலே விழுந்து மற்றவரை பதவிக்கு வரச் செய்தார். ஆகவே இதுக்கு அவரை மட்டும் குறை சொல்லி சரி வராது. உண்மையை சொல்ல போனால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் இந்த பிரச்சனை அத்தனைக்கும் பின்னணியில் இருந்து செயற்பட்ட ஒருவராக நான் பார்க்கின்றேன். அது மட்டுமில்ல சார், இப்ப மைத்ரிபால சிறிசேன அவரை வைத்துக்கொண்டே பிரஸ் கான்பரன்ஸ்ல அவரை வைத்துக்கொண்டே ஒரு மீட்டிங்ல சொன்னார், ரணில் மகாத்யாக்கு விடக்கரண்ட பேன் சொல்லிட்டு நேரடியா சொன்னார் அவரோட. இல்லை, அவர் உதாரணத்துக்கு இந்த நான் இருந்த அமைச்சிலே இருந்த அந்த அனுபவத்தை சொல்லுகின்றேன். இந்த அமைச்சு ஒரு டெடிகேட் அமைச்சு, அதுக்கு அடுத்தபடியாக ஒரு நிறுவனம் இருந்தது. அந்த நிறுவனத்தினுடைய தலைவியாக இருந்தவர் சந்திரிகா அம்மையார். சந்திரிகா அம்மையார் மற்றும் மைத்ரிபால சிறிசேன அமைச்சர், சந்திரிகா அம்மையாருடைய இன்னொரு செயலகம் இருக்கின்றது. இந்த ரெண்டும் நாட்டிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்குரிய அடிப்படை விவகாரங்களை கையாள்வதற்கு அமைக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க என்ன செய்தார், மனோ தித்தவெல்ல என்பவருடைய தலைமையின் கீழே இதற்கு மேலே சென்று அந்த அவருடைய அந்த குழுவுக்கு இந்த 2 நிறுவனங்களும் பொறுப்பு சொல்ல வேண்டிய அளவுக்கு அதை கொண்டு வர விரும்பினார். ஆகவே மைத்ரிபால சிறிசேன அவர்களை வேலை செய்யாமல் விட்டது ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அந்த அரசாங்கம் முற்றுமுழுதாக தோல்வி அடைந்தமையினுடைய முழு பொறுப்பையும் அவர்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. இப்ப உண்மையில ரணில் விக்ரமசிங்கனுடைய பலம் பலவீனம் இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? பலம் என்று சொல்வது அவர் ஒரு பிரபுத்துவ குடும்பத்திலிருந்து வந்தது, அது ஒரு மிக முக்கியமான பலம். ஆகவே அவருக்கு அந்த பிரபுத்துவ சமூகத்தின் மத்தியிலே நல்ல மதிப்பு இருக்கிறது. அதே போல அரச ஊழியர்கள் மத்தியிலும் ஓரளவுக்கு நல்ல மதிப்பு இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். இந்த நிலைமையிலும் கூட நாட்டினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தியவர் என்ற அடிப்படையிலே அரச ஊழியர்கள் அவருக்கு வாக்கு செலுத்தினார். ஆகவே அந்த ஒரு அவருடைய பலம் அது. அதே போல சர்வதேச ரீதியிலே அவர் தனக்கு நல்ல மதிப்பு இருப்பதாக சொன்னார். வெளிநாடுகள் செல்லுகின்ற போது என்னடா பிரபுத்துவம் சிந்தனை கொண்ட ஒருவர் பிரபுத்துவம் போலத்தான் அங்கே வெளிநாடு சென்றால் நடந்து கொள்வார். அதற்கு சப்போர்ட் பண்ணுகின்ற அதனோடு இணைந்து செல்லுகின்ற சிலர் இருப்பார். உதாரணமாக இங்கிலாந்துடைய அரச குடும்பம் அங்கே சென்ற போதும் கூட அண்மையில் நீங்க பார்த்திருப்பீங்கள், அந்த அரசு துறையிலே அவ்வாறான ராஜ குடும்பத்திலே வந்தவர் போலதான் இவர் நடந்து கொண்டார். ஆகவே இது அப்படி அந்த ஒரு பிரபுத்துவ சிந்தனை அல்லது மேட்டுக்குடி சிந்தனையிலே இருக்கின்றது. சில இடங்களில் அவருக்கு நல்ல ஒரு வரவேற்பை தந்திருக்கின்றது. ஆனால் பொதுமக்கள் மத்தியிலே அது மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இருந்திருக்கின்றது. மிக ஒரு பிரபலமற்ற ஒரு அரசு தலைவராக அவரை ஆக்கிவிட்டதும் அதுதான். என்றால் பொதுமக்களுடைய சிந்தனைகளை அவர்களுடைய நாடி துடிப்பை அளந்து பார்க்கின்ற அளவுக்கு அவருக்கு நேரமும் இல்லை, அதற்கான அவசியமும் அவருக்கு இருந்ததில்லை. தான் என்ன நினைக்கின்றாரோ அதைத்தான் அவர் செய்து கொண்டிருந்தார். உதாரணமாக நாங்கள் எடுத்து பார்ப்போம், இந்த நுவரேலியாவில் இருக்கின்ற ஒரு மிக மிக பழமை வாய்ந்த ஒரு தபால் நிலையம், ஒரு தபால் கந்தூர் இருக்கிறது. அது காலனித்துவ காலத்திலே கட்டியமைக்கப்பட்டது. அந்த தபால் நிலையத்தை ஒரு சுற்றுலா விடுதியாக மாற்றுவதற்காக நடைபெற்ற ஒரு கலந்துரையாடலிலே அவர் சொன்னது, தர முடியுமா தர முடியாதா, அதை தர முடியுமா தர முடியாதா. அதிகாரிகள் நடுங்கி போய்விட்டார்கள். அவர் சொன்னார்கள், ஒரு பகுதி இல்லை எனக்கு முழுமையாக வேண்டும், நான் ஹோட்டலாக போகிறேன். ஒரு அரசு தலைவர் இவ்வாறு ஒரு ஒரு வரலாற்று ரீதியாக மிக மிக உன்னதமான ஒரு இடம் அது, அதனை சுற்றுலா தலமாக மாற்றப் போகிறேன் என்று சொல்லி ஒரு அப்படியான ஒரு தான் தோன்றித்தனமான ஒரு ஏகாதிபத்திய சிந்தனை கொண்ட ஒரு நடவடிக்கை எடுக்க முற்படுவது ஒரு நாட்டுக்கு அது பொருத்தமான தலைமைத்துவமாக நான் நினைக்கவில்லை. இது போன்ற பல சந்தர்ப்பங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இப்ப தேசிய பட்டியல் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது சார். இப்ப ஒருவர் சொல்கின்றார், துஷார இந்துனில் சொல்கிறார், தேசிய பட்டியல் இல்லாவிட்டால் நான் உயிரை விட்டு விடுவேன் என்று சொல்கின்றார். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமா இந்த தேசிய பட்டியல்? இல்லை, தேசிய பட்டியல் என்பதை
பலர் சொல்லுகின்றார்கள் எப்படி என்று சொன்னால், நம்முடைய தமிழ் அரசியல்வாதிகள் தான் சொல்லுகின்றார்கள். நான் நியாயப்படுத்துகின்றார்கள் எப்படி என்று சொன்னால், இந்த தேசிய பட்டியலிலே அந்த மக்கள் விரும்பாதவர்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளலாம், எங்களுக்கு தேவையானவர்களை உள்வாங்கிக் கொள்ளலாம் என்பதுதான் இப்போதைய. அப்படி அந்த யாரை உள்வாங்க வேண்டும் என்பதற்கான இந்த சட்ட வரையறைகளும் இல்லை என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் என்ன பொறுத்தவரை உண்மையாக இந்த தேசிய பட்டியல் மூலமாக என்ன அவர் ஜெயலலிதா எதிர்பார்த்தார் என்று சொன்னால், இந்த தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற முடியாத நிபுணத்துவம் வாய்ந்த அறிவை பாராளுமன்றத்துக்காக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முறையாகத்தான் இதை பாவித்தார். மக்களால் நிராகரிக்கப்பட்ட தலைவர்களை இங்கே உள்வாங்கிக் கொள்வதற்காக அல்ல. அதை நியாயப்படுத்துகின்றவர்கள் இருக்கின்றார்கள். இப்போது நான் பார்த்தேன், சில செவ்விகளிலே பார்த்தேன், அதே போல சில சமூக பதிவுகளிலும் பார்த்தேன். அவ்வாறு ஒன்றும் இல்லை. கட்சி தீர்மானிக்கலாம், செயலாளர் தீர்மானிக்கலாம், பங்காளி கட்சிகளுடைய அந்த கூட்டங்களிலே எத்தனை தேசிய பட்டியல் ஆசனங்கள் வழங்கப்படும் என்பதை ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருப்பார்கள். எனவே அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு வழங்க வேண்டும், அவர்கள் தோல்விவிட்டாலும் வழங்க வேண்டும் என்பது சரி. அவ்வாறு சட்ட ரீதியான ஏற்பாடுகள் இல்லை. ஆனால் உங்களுக்கு அப்படி தேசிய பட்டியல் நீங்க தோல்வி அடைந்தால் தேசிய பட்டியலிலே வர வேண்டும் என்று நினைப்பதே ஒரு 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 முட்டாள்தனமான முடிவு, ஒரு ஒழுக்கவியல் சார்ந்த ஒரு பிரச்சனை அல்லவா? அவ்வாறு வெக்கம் இல்லாமல் திருப்பி தேசிய பட்டியலே வர வேண்டும் என்று நம்புகின்றவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். இதுதான் இலங்கையினுடைய அரசியலாக இருக்கின்றது. வெக்கக்கேடு. இப்ப ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ரவி கருணாநாயக்காவுக்குமான பிரச்சனை தீர்ந்து விட்டதா? அவர் ரெண்டு பேரும் அவர் ரவி கருணாநாயக்க எந்த விதமான கருத்தை சொன்னதாக தெரியவில்லை, எந்த ஊடகங்களிலும் அப்படி ஒன்று வரவில்லை. ஆனால் இவர் சொல்லுகின்றார் அவர் பாராளுமன்றம் வந்து விட்டார் ரவி கருணாநாயக்கா. ஆமாம், அவர் தேசிய பட்டியலிலே அந்த கட்சி செயலாளர் யாரை சிபாரிசு செய்கின்றதோ அதனை தேர்தல் ஆணைக்குழு நியமிக்கும். எனவே அந்த அடிப்படையிலே அவர் சட்ட ரீதியாக பாராளுமன்றத்துக்கு உள்ளே வந்திருக்கின்றார். இவர் சொல்லுகின்றார், அவர் பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர் நான் பார்த்துக் கொள்ளுகின்றேன், மார்ச் மாதம் அளவிலே எல்லாம் சரியாய் போய்விடும் என்று சொல்லி. ஆகவே இது எவ்வாறு தீர்மானிக்கப்பட போகிறது என்று தெரியவில்லை. அவர்கள் இருவரும் சேர்ந்து செய்கின்றார்களா அல்லது வேறு விதமான ஏற்பாடுகளா என்பது தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகின்றது, அனுர்குமார் திசாநாயக்க அரசாங்கத்துக்கு குடைச்சல் கொடுக்க இவர் தயாராகிவிட்டார் என்பது மட்டும் விளங்குகின்றது. ஆக இவரை சும்மா விட்டால் பெரிய பிரச்சனைக்கு ஆளாக வேண்டி வரும். நிறைவாக, மத்திய வங்கி ஊழல் மோசடியிலே ரணில் விக்ரமசிங்க மீதான குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? ரணில் விக்ரமசிங்க அவரை பற்றிய விமர்சனங்கள் என்னவாக இருந்தாலும் கூட, நானும் ஒரு விமர்சிக்கின்ற ஒருவர் தான். ஆனால் அவர் நேரடியாக சென்று தன்னுடைய பாக்கெட்டிலே போடுவதற்காக எந்த ஒரு நிதி மோசடியையும் செய்ததாக இல்லை. அவர் அப்படி செய்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் அவருடைய நெருங்கியவர்களுக்காக, அவருடைய நண்பர்களுக்காக அல்லது அவருடைய அனுசரணையாளர்களுக்காக அவர் அதனை விட்டுக் கொடுத்திருக்க கூடும். ஆகவே அந்த அடிப்படையிலே ஒரு பொறுப்பு கூற வேண்டிய தலைமைத்துவம் என்ற அடிப்படையிலே அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தலாமே அல்லாமல் அவர் பண மோசடி செய்தார் என்றோ அந்த மோசடியிலே நேரடியாக சம்பந்தப்பட்டார் என்றோ நிரூபிக்கக்கூடிய சாட்சியங்கள் இருக்கும் என்று நான் நம்பவில்லை. மிக நன்றி சார். இவ்வளவு நேரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரங்கள், பொருளாதார நிலவரங்கள் தொடர்பாக நாம் பேசினோம். மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.